என்னடா குடும்ப தலைவியை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்க, 2 பேரும் தனியாக வந்து நிற்கிறீங்க. எனக்கு தெரியும்டா, அவள் வரமாட்டா. கட்டின புருஷன் போய் கூப்பிட்டே வராதவ நீங்கள் போய் கூப்பிட்டா வந்துட போகிறாளாக்கம். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன என்னமோ கல்ல முழுங்கின மாதிரி அப்படியே நிற்கிறீங்களே, என்ன சொன்னா சொல்லுங்க. அண்ணா, அம்மாவை போய் பாத்தியா? அம்மா என்ன சொன்னுச்சு? அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காருல, தெரிஞ்சு சொல்ல. அப்பா, நான் சொல்றத கேட்டு தயவுசெய்து நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது. சொல்லு. கண்மணி விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமேன்னு தோணுதுப்பா. அவசரப்பட வேண்டானா எப்படி? இல்ல மாமா, கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிக்கலாம்ல. அப்போ இதுக்கு முன்னாடி நான் நிதானம் தவறி யோசிச்சுட்டேங்கிறியா? ஏனே, நீயும் வைஃபும் பேசுறது ஒரு டைப்பால இருக்கு. இல்ல மாமா, நாங்க அத்தை கிட்ட பேசணும். அவங்க பேசுறதுலயும் ஒரு இது இருக்கு. எது இருக்கு? தாமரை, நான் உன்கிட்ட பேசல, மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, பெரிய சமாதான தூதர் மாதிரி பேசி கூட்டிட்டு வரேன்னு 2 பேரும் போனீங்களே, இப்ப எதுக்கு ஜகா வாங்குறீங்க? ஏன் சமாதானப்படுத்தி பறக்க விடுறதுக்கு புறா கிடைக்கலையோ? தாமரை, நீ கொஞ்சம் சுமாரு. என்ன 2 பேரும் அங்க போன உடனே ஆத்தாகாரி பக்கம் மாறிட்டீங்களோ? என்னப்பா நீங்க இந்த சைடு அந்த சைடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? பாவம்ப்பா அம்மா. கண்மணி விஷயத்துல நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி பாவம் அந்த பிள்ளையோட லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுன்னா அம்மா சங்கடப்படுறாங்கப்பா. என்னது, வாழ்க்கை கெட்டு போறதா? ஏற்கனவே பூபதியோட வாழ்க்கை கெட்டு போய் தாண்டா கிடக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். மாமா, ஏற்கனவே பண்ண கல்யாணத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப மறுபடியும் இந்த கல்யாணம் பண்ணி மேல மேல பிரச்சனை வளர்த்துக்க போறீங்களா? இப்ப 2 பேரும் எதுக்கு பல்ட்டி அடிக்கிறீங்க? இங்க யாரும் எந்த பல்ட்டியும் அடிக்கல. எங்க அம்மா மனசை மாத்தி சமாதானப்படுத்தி கூட்டு வரேன்னு தானே போனீங்க. இப்ப வந்து விளக்கம் கொடுத்தா இது பல்ட்டி அடிக்கிறது இல்லாம வேற என்னவா? தாமரை, நான் மறுபடியும் சொல்றேன், நீ அனாவசியமா பேசாத. மாமா, கண்மணியோட குடும்பத்துல யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக அந்த பொண்ணை தண்டிக்கிறது என்ன மாமா நியாயம்? ஆமாப்பா, வரப்போற பொண்ணு கண்மணியை விட நல்ல பொண்ணா இருக்குன்னு என்னப்பா உத்தரவாதம்? கொஞ்சம் பொறுமையா பிரச்சனையை பேசி சரி பண்றது தானப்பா நல்லது. அதை விட்டுட்டு இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்றது நல்லாவாப்பா இருக்கும். இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் என்னதான் சொல்ல வரீங்க? மாமா, நம்ம அவசரப்பட வேணாம் மாமா. ஒரு 3-4 மாசம் அமைதியா இருப்போம். அதுக்கப்புறம் அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பொறுமையா பேசி முடிவெடுக்கலாம். இன்னொரு கல்யாணம் பண்றது மனசாட்சிப்படியும் சட்டப்படியும் தப்பு தானே மாமா? இதுல அத்தைக்கும் உடன்பாடு இல்லாம கண்மணியும் அழ வச்சு கல்யாணம் பண்ணா அது நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. பத்மினி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கப்பா. என்னடா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு டிராமா போடுறீங்களா? இங்க ஒரு டிராமா போட்டுட்டு அங்க போனீங்க, அங்க போய் அவ சொன்னதை கேட்டுட்டு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை. அவளும் எனக்கு வேண்டாம், நீங்களும் எனக்கு வேண்டாம். பூபதி ஒருத்தம் போதும். இந்த கல்யாணத்தை ஜாம்னு நான் நடத்துவேன். மாமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். யாரோட யோசனை எனக்கு தேவையில்லை. இந்த பாருங்க, என் பேச்சை கேட்டு இங்க மதிச்சு இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா எல்லாரும் போயிடுங்க. வர 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூபதியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். இதுல எந்த மாற்றம் இல்லை. என்னங்க இவர் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு? கொஞ்சம் தண்ணி கொடு. இல்லைங்க, என்னப்பா? சக்தி கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சாமா? எப்படிங்க போன் பண்ணுவா? இவதான் அவளை அந்த பேச்சு பேசினாலே. அந்த புள்ள மனசு வருத்தப்பட்டுல போச்சு. எப்படி போன் பண்ணுவா? திலகா, உனக்கு இவ்வளவு கோபம் கூடாதுமா? என்னம்மா பேசுறீங்க? அவ பண்ற தப்பெல்லாம் நம்ம கண்டுக்காம இருந்தா எப்படி? நல்ல புருஷன், அதோட நல்ல மாமியார் மாமனார், யாருக்கும் அமைய இதெல்லாமே. கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கைய அனுசரிச்சு போக தெரியாம அவ நம்ம கண்டுக்காம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதான் அப்படி பேசிட்டேன். நீ பேசின விஷயமெல்லாம் சரிதான். ஆனா இனிமே வீட்டுக்குள்ள வராத, வெளியில போன்னு சொன்ன பாரு,
அது ரொம்ப தப்பு. அவ பண்ணின தப்பெல்லாம் குத்தி காட்டி பேசினேன். பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணு நம்ம மேல உள்ள பாசத்தால தானே கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பூபதி பண்ற தப்பெல்லாம் பொறுக்காம தானே அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. அவளை போய் அப்படியெல்லாம் பேசினியே, அந்த புள்ள மூஞ்சே சின்னதா போயிடுச்சு தெரியுமா? என்னமா பண்ண சொல்றீங்க? எனக்கு கோவம் வந்தது, திட்டிட்டேன். சரி, போனதெல்லாம் போட்டும். புள்ளத்தாச்சி பொண்ணு மனசு வருத்தத்தோட போயிருக்கா. நீ போய் ஆறுதல 4 வார்த்தை பேசிட்டு வா. அப்பதான் அவ மனசு சந்தோஷப்படும். ஆமாம்மா, அவ சொல்றதும் சரி. நீ போய் அவகிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசிட்டு வா. மனசு சங்கடம் கொஞ்சம் குறையும். சரிப்பா. சரி, கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் போ. சரிம்மா. எல்லாத்துக்கும் ஒரு யோசனை. திவா, என்னம்மா? உன் பொண்டாட்டிய பாரு, அடுப்ப ஒட்டி நிக்கிறா. இந்த மாதிரி நேரத்துல கவனமா இருக்க வேண்டாமா? சூடு உடம்புல படக்கூடாதுடா. கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லு. நான் போய் சொன்னா ஏதாவது ஏட்டிக்கு போட்டி பேசுவா. இதுதாம்மா உன்னோட ப்ராப்ளமே. என்ன சொல்ற? பின்ன என்னம்மா, உனக்கு அவன் மேல அக்கறை இருக்குல்ல? அப்ப நீயே போய் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லு. அவன் என்ன நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்ல போறா? சும்மா அவளை நீயே ஒரு சண்டைக்காரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதம்மா. என்னடா பேசுற? ஆமாம்மா, சக்திக்கும் குழந்தை மேலே அக்கறை இருக்கு. இப்படி இந்த விஷயத்த அவகிட்ட போய் சொன்னா அவள் கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டா. அன்னைக்கு அவள் அக்கறையை சொல்லும்போது நீ தான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசின. பாத்தீங்களா, எல்லா குத்தத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்றான். திவாகர், ஒன்னு புரிஞ்சுக்கோ. நீ சொன்னதுல 50% கரெக்ட், 50% இன்கரெக்ட். ஆறி போற பொண்ணை கிளற மாதிரி நடந்து போன விஷயத்தை பத்தி பேசுற பாரு, அதான் உன் பிரச்சனை. சக்தியை பொறுத்த வரைக்கும் சக்தி சொல்ல வர்றது நியாயமா இருந்தாலும் அதை சொல்ற விதத்துல உங்க அம்மா மனசை நோகடிச்சிடறா. துர்கா, நீ குழந்தை விஷயத்த சக்தி கிட்ட நேரடியா பேசாம சுத்தி வளைச்சு மூக்கு தொடர பாரு, அதுதான் உன் பிரச்சனை. என்னங்க பண்றது, முன் அனுபவம் அப்படி இருக்கு. மா விடுங்கம்மா. ஊர்ல வந்து அப்பா சொன்னாரு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனிமேல் பிரச்சனையே கிடையாதுன்னு. அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளமுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், குழந்தை தான். இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா உங்களை கண்டுக்க மாட்டாங்க, சக்தி என்ன கண்டுக்க மாட்டா. இவங்க 2 பேருக்கும் குழந்தை கொஞ்சத்துக்கே டைம் கரெக்டா இருக்கும். பாருங்க, குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டை போடுறது டைம் இருக்கு இல்லையான்னு பார்ப்போம். ஆமா ஆமாடா, நீ சொல்றதுதான் கரெக்ட். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 3 பேருமே எனக்காகவும் குழந்தையோட நல்லதுக்காகவும் தான் பேசுறாங்க. குழந்தை பிறந்தா வீட்டில் எல்லா பிரச்சனையும் மறைஞ்சு சந்தோஷம் வரணும் பேசிக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு குழந்தை இல்லைன்னு மறைக்க முடியும்? நடந்த விஷயத்த உடனே சொல்லிடுறது நல்லது. மா, எதுவாக இருந்தாலும் நீங்களே சத்திக்கிட்ட சொல்லுங்க, சும்மா குறை சொல்லாதீங்கம்மா. என்னங்க, அத்தையை குறை சொல்லாதீங்க. அத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அடடே, வாங்க சம்பந்தியம்மா, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சக்தி, என்ன? ஆமா, என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? இல்லை, பெத்த மனசு. இவ வந்து கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னதும் கோவத்தில் நான் திட்டேன். ஆனால் இவ வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் மனசு கேட்கல, அதான் பார்த்துட்டு போலான்னு. அப்படியா? நீங்க பேசின பிறகு சக்தி அடியோட மாறிட்டா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க சொன்ன பிறகுதான் மாறணுமா? நாங்களும் இதைத்தானே சொன்னோம். என்ன பண்றது, மனசுல இதையும் வச்சுக்காதீங்க சம்பந்தியம்மா. நாம அனுபவப்பட்டவங்க, அதை வச்சு சொல்றோம். இந்த காலத்து பசங்களுக்கு அது ஏறவே மாட்டேங்குது. பாருங்க, கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு அலைஞ்சதுனால நானும் பாக்குறேன், ரொம்ப டல்லாவே இருக்கா உங்க பொண்ணு.
3வது மாசம்னா முகத்துல ஒரு பூரிப்பு வர வேண்டாமா? நான் கேட்டா சங்கடப்படுவா. நீங்க தான் உங்க மக கிட்ட பேசி அவ மனசுல குறை ஏதாவது இருந்தா அதை மாத்தணும். சக்தி, என்னாச்சும்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த 5ஆம் மாசமே நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். மறுபடி வளகாப்பெல்லாம் பண்ணணும்ல. ஓ தாராளமா, எல்லாம் உங்க இஷ்டம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டுங்க, நான் வீட்ல எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு நாளைக்கு வரேன். என்ன சம்பந்தி, வந்தீங்க சாப்பிடாம போறீங்களே? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இருக்கட்டும் சம்பந்தி, எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? இல்ல நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இருக்கட்டும் சம்பந்தி, இன்னொரு நாளைக்கு வரேன். சக்தி, நீ அம்மா கிட்ட பேசிட்டு இருமா, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சக்தி, உடம்ப பாத்துக்கம்மா. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. வேளை வேளைக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்ன? இந்தாங்க. சக்தி, போயிட்டு வரேன். போதும். சரி, போயிட்டு வரேங்க. ஒரு நிமிஷம் வரேன். சக்தி, பாட்டியோட மாத்திரை வச்சிருக்கேன்னு சொன்னியம்மா, அம்மாட்ட கொடுத்து விட்டுறலாமே. மாமா, அதை நான் எங்கேயும் வச்சிருக்கேன். இப்போ அதை தேட முடியாது. நான் வீட்டுக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன். அப்படியா? சரிம்மா. என்ன சக்தி, ஏதோ பாட்டியோட மாத்திரைன்னு சொல்றாங்க. அது பாட்டிக்காக இம்போர்ட்டட் டேப்லெட் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கியிருந்தேம்மா. நான் வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. வாங்க. திவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாப்பா பத்தி தானே? சரி, இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன். ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன. இல்லை திவா. ஓகே. டேய், சேஸ் பண்ணிட்டு கிளாஸை கீழே வைக்கிற, எடுத்து குடுற. சாமி கும்பிட்டு தான் குடிப்பீங்கோ. நான் மச்சான் பூபதி, இன்னொரு முறை இன்னொரு ட்ரீட் உண்டு இல்ல? நமக்கு தினம் ட்ரீட்டு தானே, அப்புறம் எதுக்கு இன்னொன்னு? ஏய், அது ஸ்பெஷல் ட்ரீட்ரா. ஏய், இன்னும் முதல் ரவுண்டு கூட முழுசா அடிக்கல, அதுக்குள்ள குழம்பி போயிட்டியா? என்னன்னு விவரமா சொல்லு. மறண்டியா மச்சான்? இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த மேரேஜ் பண்ண போற, அதுக்கு இது மாதிரி சாதாரண ட்ரீட்டா வைப்ப? ஓ அதுவா? அதுக்கு பாண்டிச்சேரியில கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து ஃபுல் நைட்டு ஒரே ஊத்தல் தான். பரவாயில்ல மச்சான், சைக்கிள் கேப்ல செகண்ட் மேரேஜ் பண்ற, கலக்குறடா. சூப்பர் மச்சான். டேய் பூபதி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதடா. என்னமோ நீ பண்றது சரியில்லைன்னு படுது. ஆமாண்டா, உன் ஒய்ஃப் கண்மணி விஷயத்துல அவசரப்பட்டு ஏதோ தப்பா முடிவு பண்ணிட்டேன்னு தோணுது. முறைக்காதடா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரக்கு அடிக்கிற மாதிரி சாதாரண மேட்ரு இல்லடா. அவசரப்பட்டு டிசைட் பண்ணாதடா, லைஃப்டா. தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. ஏய், முதல்ல கிளாஸை வச்சுட்டு இடத்த காலி பண்றியா? டேய், தண்ணி அடிக்க வந்தியா இல்ல எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்தியா? கண்மணியோட விஷயத்துல எங்க அம்மா சொன்னதையே நான் கேட்கல, அவங்களையே நான் மதிக்கல. எங்க அம்மாவோட நீ பெரிய ஆளா? டேய், அம்மா சொல்றதை கேட்காதவன் ஃப்ரெண்டுங்க சொல்றதை கேட்கறவன் உலகத்துல இல்லையா? டேய், சொல்ல வேண்டியது என் கடமைடா. என்னுடைய லைஃப்ல அவன் ஒய்ஃபா வந்ததுக்கு அப்புறம் தானே நிம்மதியே போயிடுச்சு. அவளும் அவ குடும்பமும் சேர்ந்துட்டு படுத்தின பாட்டுக்கு அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் துப்பாக்கிலேயே சுட்டுருக்கணும். டேய், கல்யாணத்துல சக்தி ஓடி போனதுல ஆரம்பிச்சு தொடர்ந்தாப்புல போலீஸ் ஸ்டேஷன், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினதுல பிரச்சனை, சண்டை சச்சரவு, இன்கம் டாக்ஸ் ரைடு, எவ்வளவுதான்டா தாங்க முடியும்? அன்னைக்கு என்ன பெருசா அந்த மேகலை சவால் விட்டுட்டு போனால, அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு வேணா ஈனா வேணாவா? மாப்பிள, சரியான நேரத்துல வச்ச மேகலாக்கு சூப்பர் ஆப்பு. இந்த பூபதி என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
அவளை தேடி வந்தவங்க கிட்ட விபச்சாரின்னு ஒரு பொய்ய ஒன்று சொன்னியே மாமே. சூப்பர் டைமிங்ல மாமே. அந்த கேனிங்ல நம்பிட்டானுங்க. சூப்பர்ரா மாப்ள. அதான்டா பூபதி, இந்த லூஸ் என்னன்னா தண்ணி அடிச்சுட்டு நமக்கே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மூடிக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு ஒருத்தன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேரளாவுல இருந்து விஸ்வன்னு ஒருத்தன் வந்தான் இல்ல, அதான் சொன்னேன். அவங்கிட்டயே அந்த மேகலா ஒரு கேஸ்னு நம்ம எப்படி நம்ப வச்சோம். டேய் டேய், இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்லடா பூபதி. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா குடிக்கிறதா இருந்தா குடி, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுடா. பெரியவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லடா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? இந்த பக்கத்து டேபிள்ல பேசிட்டு இருந்தது கேட்டியா நீ? ஆமா, யாரும் விபச்சாரின்னு கதை கட்டி விட்டு தான் பேசிட்டு இருக்காங்க, அதானே? அந்த மேட்டர்ல எனக்கும் சம்பந்தம் இருக்குடா. எனக்கு விஸ்வன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் திருச்சூர்ல இருக்கான்டா. அவன் மேகலான்னு ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அவன் சொன்னதை நம்பி விஸ்வம் கிட்ட சொல்லிட்டு ஓகே, ஆனா தன்னைத்தானே நடத்த கட்டுவேன் மேகலா சொல்லிருக்காளே, அது ஏன்? டேய், விஸ்வம் நிம்மதியா வாழணும்னு நினைச்சு அப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை தானே கேவலப்படுத்திட்டு இருக்காடா. டேய், நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணோம். உடனே விஸ்வத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. இன்னும் 10 நாள்ல அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம்டா. நான் எப்படா இப்ப போய் சொல்றது? சொல்லிதான்டா ஆகணும். நீ சொல்றதுதான்டா கரெக்ட். தான் காதலிச்ச பொண்ணு தப்பானவன் நினைச்சு காலம் முழுக்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அப்ப அவன் கட்டிக்க போற பொண்ணையும் வேண்டா விருப்பா தானே ஏத்துப்பான். அப்போ அவன் மனசு வேதனைப்பட்டு தானே இருக்கும். ஒருவேளை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மேகலா நல்லவன் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவனால் நிம்மதியாவே வாழ முடியாதுடா. செத்தாலும் செத்து போயிடுவான்டா. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இந்த உண்மையை விசுவத்துட்டு சொல்லி ஆகணும்.